ஒரு பொண்ணோட அழகு, ஒரு இளவரசனோட காதல், மொத்த பேரரசையும் சுட்டு பொசுக்குனா எப்படி இருக்கும்? இதுதான் பாரிஸ் ஹெலன் கதை. வெறும் ஒத்த காதல் எப்படி இவ்ளோ பெரிய அழிவை ஏற்படுத்துச்சுன்னு நாம இப்ப பார்க்கலாமா? ஸ்பார்ட்டாவோட ராணி உலக அழகி ஹெலன், அவங்க கணவர் மன்னன் மெனலாஸ், இன்னொரு பக்கம் ட்ராய் தேசத்து இளவரசன் பாரிஸ். விதி இங்கதான் விளையாடுச்சு. 3 தேவதைகளுக்கு நடுவுல நடந்த அழகு போட்டிக்கு நம்ம பாரிஸ் தான் நடுவரா தேர்ந்தெடுக்கப்பட்டான். என்ன செலக்ட் பண்ணு, உலக அழகிய உனக்கு தரேன்னு அஃப்ரோடைட்டி தேவதை ஆசை காட்டினாங்க. அந்த அழகிதான் ஹெலன். ஸ்பார்ட்டா வந்த பாரிஸ் ஹெலனை பார்த்த உடனே காதல்ல விழுந்தான். ஆனா அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறது தான் பெரிய ட்விஸ்ட். ஒரு நாள் ராத்திரி ஹெலனோட பாரிஸ் ட்ராய்க்கு எஸ்கேப் ஆயிட்டான். இது அந்த பேரரசுக்கே நடந்த மிகப்பெரிய அவமானம். பொண்டாட்டியை இழந்த மெனலாஸ் சும்மா இருப்பானா? சம கோபத்துல மொத்த கிரீக்கு படைகளையும் திரட்டி ட்ராய் மேல போர் தொடுத்தான். இதுதான் உலக புகழ்பெற்ற ட்ரோஜன் வார். திருடப்பட்ட காதலுக்கும் உடைக்கப்பட்ட கௌரவத்துக்கும் நடுவுல நடந்த ஒரு பயங்கரமான பேரழிவு. இந்த ரத்தக்களரி ஒரு மாசமோ ஒரு வருஷமோ நடக்கல, முழுசா 10 வருஷம் இடைவிடாம ரொம்ப கொடூரமா நடந்துச்சு. இதோட விளைவு, கணக்கிலடங்காத மாவீரர்கள் செத்து மடிஞ்சாங்க. சுத்தி இருந்த பல நகரங்கள் எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு. அப்பதான் கிரேக்கர்கள் அந்த புகழ்பெற்ற ட்ரோஜன் குதிரை பிளான போட்டாங்க. சமாதான பரிசு மாதிரி ஒரு பெரிய மரக்குதிரைய அனுப்புனாங்க. இது தெரியாத ட்ராய் மக்கள் குதிரைய கொண்டாட்டமா கோட்டைக்குள்ள இழுத்துட்டு போனாங்க. அதுதான் அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு. நடுராத்திரி அந்த மரக்குதிரைக்குள்ள ஒளிஞ்சிருந்த கிரேக்க வீரர்கள் சத்தமில்லாம வெளியே வந்து கோட்டை கதவுகளை திறந்து விட்டுட்டாங்க. அவ்வளவுதான். எதிர்பாராத இந்த தாக்குதல்ல மொத்த ட்ராய் நகரமும் தீப்பிடிச்சு எரிஞ்சு தரை மட்டமாயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு தனிப்பட்ட காதல், ஒரு சின்ன தப்பான முடிவு இவ்ளோ பெரிய பேரரசே அழிச்சிடுச்சு. காதல் ரொம்ப அழகானதுதான், ஆனா அதுவே சில நேரம் இப்படி பேரழிவாவும் மாறிடும். இந்த மாதிரி நிறைய கதைகள் வேணுமா? ஃபாலோ பண்ணுங்க.